ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெண்டைக்காயை நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் இந்த அளவு வதங்கிச்சு. நம்ம வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சீரகத்தூள். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இருந்துச்சு. இப்போ வந்து எண்ணெயில் வதக்கி வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வேக வச்சிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு டேஸ்டான வெண்டைக்காய் மசாலா தயாராகிடுச்சிங்க. நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து சாதத்துக்கு, ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.